ஹலோ சினி டியூப் நண்பர்களே, உங்களுக்காக கோடம்பாக்கத்திலிருந்து சுட சுட செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? தகிட தகிட தத்தித்தா அப்படிங்கிற மியூசிக்கை பின்னாடி போடணுன்னு தான் ஆசை. என்ன பண்ணுறது, காப்பிரைட் போட்டுருவாங்களே. நம்ம திருட்டு போன கோடம்பாக்கத்துலேருந்து சொன்ன ரகசியமான 2 செய்தி பின்னாடி இருக்குது. மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். தங்கச்சி வேடத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம நயன் தயாராகிட்டாங்க. கீது மோகன்தாஸ் அப்படிங்கிற மலையாள பட இயக்குனர் டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதில் ஹீரோ KGF யாஷோட தங்கச்சி நயன்தாரா, ஹீரோயின் கியாரா அத்வானி. இந்த படம் மொத்தம் 200 நாளில் எடுக்க போகிறாங்க. அதில் 150 நாள் லண்டன்லேயே எடுக்க போகிறாங்களாமா. இடுங்க நயனு, நம்ம புரட்சி தலைவன் MGR மாதிரி எல்லோருமே ஹீரோவாகவே நடிக்க முடியுமா? MGR ஐயாவை பற்றி பேசும்போது தான் நம்ம கரகாட்டக்காரன் ராம்ராஜ் ஞாபகம் வருது. நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். யாருமே வாய்ப்பு கொடுக்காதனால பிரபு சரத்குமார் மாதிரி நானும் குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரியிறாரு. எல்லோருண்ட வேணான்ட்டு ஒள்ளுக்குள்ளே தடையோடுறீங்களே பாஸ். சூர்யாவோட இடத்துல அக்ஷயகுமாரா? ஆமாங்க, சுதா கொங்காரா இயக்கத்தில் சூரரை போற்று படம் சக்க போட்டுச்சு. இந்த படத்தை ஹிந்தியில் சர்பராங்கிற பெயரில் ரீமேக் பண்ண போகிறாங்க. இதை சுதாவே ரீமேக் பண்ணுறாங்க. ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஊர்வசி 2 பேர்த்தோட இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியல. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஓட் படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு. அட ஆமாங்க, AI தொழில்நுட்பத்தோட உதவியில் விஜயகாந்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மறைந்த பவதாரணியோட குரலை வச்சு AI முறையில் இதில் ஒரு பாட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பெருமை சேர்க்கிற விதமாக மேல் வாய்ஸில் விஜயே பாடியிருக்கிறாரு. ஆடியோ அண்ட் விஷுவல் ட்ரீட்டுக்கு தயாராக இருங்க. கமல் மற்றும் சிம்புவுக்கு ஸ்பெஷலாக மணிரத்னம் ஒரு குத்துப்பாட்டை தயார் செஞ்சுருக்கிறாரு. பல டியூன்களை AR ரஹ்மான் போட்டு கொடுத்து அதில் ஒரு டியூனை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பாட்டில் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்குமாமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? RJ பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தோட 2ஆம் பாகம் வரப்போகுது. அதில் மூக்குத்தி அம்மன் யாரு தெரியுமா? நம்ம த்ரிஷா தான். தாரா நடிகைக்கும் குந்தவைக்கும் பயங்கரமான தொழில் போட்டி. மூக்குத்தி போட்டுக்கிட்டு இந்த அம்மா நடித்த படத்தோட 2வது பாகத்தை அந்த அம்மா பிடுங்கிக்கிட்டாங்க. பின்ன எப்படிங்க, 10 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டால் நம்ம RJ தான் என்ன பண்ணுவார்? அரசியலில் முழு நேரம் குதிச்சவரோட வீட்டில் சலசலப்பு. காரணம், சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அரசியலில் விட்டுருவாரோன்னு அம்மனிக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் தன்னோட 2 வாரிசுகளுக்கும் முக்கியமான சொத்துக்களை எழுதி வைக்கணும்னு சண்டை பிடிக்கிறாங்க. அதை விட இதுதான் நல்ல தொழில்னு யாரோ சொன்னாங்களாமா. பார்த்து நடந்துக்கோமா.